Hi students, very good morning. ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா crops cultivated in India அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். என்னென்ன பயிர்கள் இந்தியாவில் விளைவிக்கப்படுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் கிராப்ஸ் பார்த்தோம். பட் டுடே செஷன் இஸ் கேஷ் கிராப்ஸ், அதாவது பணப்பயிர்கள் பற்றி பார்ப்போம். அதாவது வியாபார ரீதியாக வியாபாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விளைவிக்கக்கூடிய பயிர்கள்னால் கேஷ் கிராப்ஸ் என்று சொல்லுவாங்க. என்னென்னலாம் கேஷ் கிராப்ஸ்னால் சுகர் கேன், டொபாக்கோ, ஃபைபர் கிராப்ஸில் இதெல்லாம் வரணும்னா காட்டன், ஜூட், பெஸ்டா அண்ட் ஆயில் சீட்ஸ். இது எல்லாமே என்னென்னா கேஷ் கிராப்ஸில் வரும். அதாவது வியாபார ரீதியாக பயிரிடப்பட்டு அதை வியாபாரத்துக்காக உபயோகப்படுத்தினா அதை கேஷ் கிராப்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கேஷ் கிராப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா சுகர் கேன் பற்றி பார்க்க போகிறோம். சுகர் கேன்னா கரும்பு இந்தியாவோட ஒரு முக்கியமான வணிக பயிர் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்தியாவில் கரும்பு வந்து வேர்ல்டு லெவலில் அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணுறது கரும்பு தான். இந்தியாவில் கரும்பு வந்து உலக அளவில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஹை ப்ரொடியூசர் அப்படி எதுனா கரும்பு உற்பத்தி தான் சொன்னார். இந்த பயிர் வந்து என்னென்னா சர்க்கரை தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை அனுப்புறதுக்காக தான் பயிர் விளைவிக்கப்படுது. இந்தியாவில் நம்ம ஏரியாலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சுகர் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, இஏடி பேரி சென்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்ன, சுகர் கேன் தான். ஸோ அதுதான் கரும்பு தான் அதிக அளவு பயிரிடப்படுது. நம்ம நாட்டில் 2வது பெரிய தொழிற்சாலை பிரிவு எதுனா சுகர் இண்டஸ்ட்ரீஸ் தான் சொல்லுவாங்க. சர்க்கரை உற்பத்தி தவிர அதுலேருந்து என்ன எடுப்பாங்கன்னா வெல்லம் எடுப்பாங்க, ஜாக்ரி, நாட்டு சர்க்கரை அண்ட் விஸ்கி அண்ட் பியர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான கரும்புச்சாறு அனுப்புவாங்க. அண்ட் பேக்கேஜ்னால் என்னென்னா கரும்பு சக்கையிலேருந்து செய்யப்படுற பேகு, கோணிப்பை இதெல்லாமே வந்து பேக்கேஜ் சொல்லுவாங்க. அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான கரும்பு சக்கையையும் சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் போகுது. சர்க்கரை உற்பத்தியில் கியூபா அண்ட் பிரேசில் தான் ஃபஸ்ட்டு. கியூபா ஃபஸ்ட்டு. சர்க்கரை வேர்ல்டு லெவலில் சர்க்கரை உற்பத்தியில் எந்த நாடு ஃபஸ்ட்டுனா கியூபா. செகண்ட் பிளேஸில் பிரேசில். அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கோன்னா இந்தியா தான் சொல்லுவாங்க. 3rd பிளேஸில் இந்தியா இருக்குது. அண்ட் இந்தியா லெவலில் எந்த ஸ்டேட்டில் அதிக அளவு கரும்பு உற்பத்தி செய்யப்படுதுன்னா உத்தரப்பிரதேஷ் தான், யூபி தான் சொல்லுவாங்க. 1 மார்க் கொஷின், அதாவது மேப் மார்க்கிங்கில் கேட்பாங்க. சுகர் கேன் வந்து க்ராப் ரீஜன் ஏதாவது ஒன்று மார்க் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூபி தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கடுத்தது எந்தெந்த ஸ்டேட் வரும்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் அண்ட் இதெல்லாமே என்னென்னா கரும்பு அதிகமாக உற்பத்தி செய்கிற ஸ்டேட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் காட்டன்னா பருத்தின்றது தெரியும். பருத்தி இந்தியாவில் ஒரு முக்கியமான வணிக பயிர் என்று சொல்லலாம். இந்தியாவில் மிகப்பெரிய தொழிற்சாலை பிரிவுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து பருத்தி தான் இருக்கும். நம்ம சைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பருத்தி வந்து என்னென்னா நூற்பாலைகளுக்கு, வியூவிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கண்டிப்பாக என்னென்னா காட்டன் தான் தேவை. அதாவது நூற்பாலைகளுக்கு பருத்தி தான் நூலாக இது பண்ணுவாங்க, நெய்வாங்க. நூல் வந்து என்னென்னா வியூவிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகும். வியூவிங் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஷர்ட் மெட்டீரியல்லாம் வருது இல்லை, ஸோ அதை நெய்வாங்க. அதுக்கு என்னென்னா பருத்தி தான் நூல் தேவை. ஸோ இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் தேவையான ரா மெட்டீரியல் எதுனா பருத்தி தான். பருத்தி உற்பத்தியில் சைனாக்கு அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியா தான். அண்ட் பருத்தி உற்பத்தி இந்தியா லெவலில் ஹை ப்ரொடியூசர் யாருன்னா பருத்தி இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு குஜராத் தான் மார்க் பண்ணணும். ஸோ மேப் மார்க்கிங்கில் இப்போ நான் சொல்கிற எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஒவ்வொரு ரீஜியனாக கேட்பாங்க, சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ் மார்க் பண்ணுங்கள், இல்லைனா பல்சஸ் ரீஜியன் மார்க் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நீங்கள் மார்க் பண்ணணும். ஏன் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், காட்டன் வந்து எங்கே ஹை லெவல் அதிக அளவு உற்பத்தி செய்கிற மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு குஜராத், அதை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் வந்து என்னென்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப். இந்த 4 ஸ்டேட்ஸ்லேருந்தும் டோட்டலாக 79% அளவுக்கு காட்டன் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு, பருத்தி உற்பத்தி செஞ்சிட்ருக்கோன்ட்டு சொல்கிறாங்க. மொத்தமாக இந்த 4 மாநிலங்கள்லேருந்து மட்டும் 79% வந்து பருத்தி வந்து அதிக அளவு உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஜூட் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஜூட் கல்டிவேஷன். ஜூட்னா சணல் தெரியும். சணல் வந்து இட்ஸ் அ ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப் சொல்லுவாங்க. அதாவது வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய ஒரு ஃபைபர்னா இழைப்பயிர் அப்படின்ட்டு சொல்கிறது. இது வந்து வண்டல் மண்ணில் தான் நல்லா வளரக்கூடியது. இது சணல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான ரா மெட்டீரியலில் கொடுக்கறது தான் ஜூட். சணல் தொழிற்சாலைகள் இருக்குல்ல, ஜூட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் கொடுக்குது. ஸோ இந்த ஜூட்லேருந்து என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா சாக், அதாவது நம்ம
இது இங்கிலீஷ் வேர்டு தான், பட் நம்ம தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். சாக்கு எடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் சாக்குன்றது இங்கிலீஷ் வேர்ட், பட் தூய தமிழில் சொல்லணும்னா அது கோணிப்பைன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ சாக் அண்ட் கம்பல் கார்பெட் விரிப்பாங்கள்ல, அது நிறைய கயிறு, நூல், பெட்ஷீட், இல்லைன்னா கர்டன்ஸ், இந்த மாதிரியான விஷயம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜூட்லேருந்து தான். இப்போதைக்கு ஜூட்டில் வந்து ஷூஸ் வருது, ஹேண்ட்பேக், பர்ஸ், இது எல்லாமே ஜூட்லேருந்து எடுக்கப்படுறது. அண்ட் ஜூட் வந்து ப்ரொடக்ஷனில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் தான். ஜூட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் பிளேஸ் எதுனா வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் தான் பீகார், அஸ்ஸாம், மேகாலயா. ஸோ ஜூட் வந்து என்னென்னா அதிக அளவு வெப்பமும் இல்லாமல் மழையும் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பகுதிகளெலாம் அதிகமாக விளைவிக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன் ஆயில் சீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆயில் சீட்ஸ்னால் எண்ணெய் வித்துக்கள்ன்ட்டு சொல்கிறது. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் என்னென்னா அவங்களோட ஃபுட்டில் கண்டிப்பாக ஆயில்ன்றதை சேர்த்துப்போம். ஸோ ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, அதாவது கொலஸ்ட்ரால், ஃபேட் கண்டென்ட், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது எதுனா எண்ணெயில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எண்ணெய் வந்து எந்தெந்த சீட்ஸ்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு நிலக்கடலை, அதாவது மல்லாட்டைன்ட்டு சொல்கிறது. கடுகு வந்து கடுகெண்ணெய் தான் அவ்வளோ நல்லதுன்ட்டு சொல்லுவாங்க, ஃபுட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணணுன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆளி விதை அண்ட் சூரியகாந்தி, ஆமணுக்கு, பருத்தி விதையிலேருந்துலாம் எண்ணெய் எடுப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது, அதுதான் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் கோகோனட் ஆயிலும் அண்ட் நல்லெண்ணெய் தான் அதிகமாக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. கொழுப்பு வந்து குட் ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது, ஆனால் பேட் ஃபேட் வந்து தான் நம்ம உடம்ப இன்னும் எக்ஸ்ட்ராவாக வெயிட் போடுறது, அதனால ஹார்ட் அட்டாக் நிறைய வராது. ஃபேட் கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்டு ஃபேட் அதிகமாக இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து வரும். பட் குட் ஃபேட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் சொல்கிறது. அண்ட் இதை தவிர எண்ணெயிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் போக அதில் இருக்கிற சக்கையை என்ன பண்ணுவாங்க, பிண்ணாக்கு சொல்லுவாங்க, அதை மாட்டு தீவனமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதில் போகிற கசடாக இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து என்னென்னா நிறைய பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போயே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சைடில் வந்து என்னென்னா கேஷ்யூ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அதிகமாக வீணாகிற அந்த எண்ணெயை என்ன பண்ணுவாங்க, நிறைய வீட்டில் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட்டு இல்லைன்னா வார்னிஷிங் பண்ணுவாங்க. ஏன்னா பெஸ்டிசைட்ஸ்க்காக, அதாவது பூச்சி எதுவும் அண்டாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா மெழுகு, சோப்பு அண்ட் கால்நடை தீவனம், அதாவது கால்நடைக்கு தேவையான தீவனத்தை ரெடி பண்ணுறது எல்லாமே என்னென்னா எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீட்ஸ்லேருந்து தான் நடக்குது. நம்ம சோப்பு நீங்கள் எடுத்து பாத்திங் சோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பின்பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் டாட் வச்சுருக்கும். நீங்கள் நிறைய ப்ராடக்டே பார்க்கலாம், ஒரு க்ரீன் கலர் டாட் வச்சுருக்கோம். க்ரீன் கலர் டாட் வச்சுருந்தா அது நேச்சுரல் ஆயில் யூஸ் பண்ண ஒரு சோப்புன்ட்டு வந்திருக்கும். பட் அது எந்த அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அதுலேயும் போட்டிருப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை அதிலே போட்டிருப்பாங்க. பியோர் நேச்சுரல் ஆயில் போட்டதே எவ்வளோன்னா 70% மேலே இருக்கவே இருக்காது. அதுக்கு மேலே யாருமே 70%ன்றது ஜாஸ்தி. பியோர் ஆயில் யூஸ் பண்ணணுன்னா, பியோர் நேச்சுரல் ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 65% ஆச்சும் அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபுல்லும் ஆயில் யூஸ் பண்ணி யாருமே சோப் ரெடி பண்ணுறது கிடையாது. அதில் பர்சன்டேஜ் இருக்கும், பட் க்ரீன் கலர் டாட் வச்சுருப்பாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் ஆயில் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் இருக்குன்னா குஜராத் தான் சொல்லுவாங்க. ஏன்னா குஜராத் வந்து என்னென்னா நிலக்கடலை உற்பத்தியில் ஃபஸ்ட்டு, மல்லாட்டை உற்பத்தியில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்னா குஜராத் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஆயில் சீட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எதுனா குஜராத் தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் எங்கன்னா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஆந்திரா, இந்த எல்லா ஸ்டேட்ஸும் வரும். சைனாக்கு அடுத்தபடியாக வேர்ல்ட் லெவலில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன ஆயில் சீட்ஸில் இந்தியா தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிளான்டேஷன் க்ராப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ராப் வந்து எதுக்குன்னா எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க.
அதாவது ஏற்றுமதி பர்பஸ், ஏற்றுமதி நோக்கத்துக்காக மட்டும்தான் விளைவிக்கப்படுற பயிர் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் எது எதுனா மேக்ஸிமம் பிளான்டேஷன் கிராப்ஸ் எல்லாம் மலை சரிவுகளில் ஹில்லி ஸ்லோப்ஸில் தான் பயிரிடுவாங்க. அண்ட் ஹில்லி ஸ்லோப்ஸில் நிறைய எஸ்டேட் சொல்லுவாங்க, அதில் தான் பயிரிடுவாங்க. எந்த இதெல்லாம் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா காஃபி, டீ, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ், இது எல்லாமே என்னென்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் இந்தியாவில் சொல்லுவாங்க. இட்ஸ் அ 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் டீ. டீ வந்து தேயிலைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டீ வந்து என்னென்னா ஒரு ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் க்ராப் எதுன்னா டீ தான் சொல்லுவாங்க. ஒரு பசுமையான தாவரமும் டீயை தான் சொல்லுவாங்க, தேயிலை தான் சொல்லுவாங்க. தேயிலை பயிர்றதுக்கு அதிக தொழிலாளர் தேவைப்படுது அண்ட் மிதமான நிழலும் இருக்கணும், அதிக அளவு மழையும் தேவை. ஆனால் அதோட வேரில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. மழை அளவு அதிகமாக இருக்கணும், ஆனால் அதோட வேரில் மட்டும் தண்ணி தேங்கக்கூடாது. அதனால தான் மலை சரிவுகளில் டீ வந்து அதிகமாக, தேயிலை வந்து பயிரிடப்படுவாங்க. ஏன்னா மலை சரிவுகளில் டீக்கு தேவையான தண்ணி வந்து அது வேர் உறிஞ்சிக்கிட்டு மற்ற தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடும், மலை சரிவுகளில் ஓடிடும். அதனால தான் மலை சரிவுகளில் அதிக அளவு பயிரிடப்படுது. ஸோ டீ இந்தியாவில் பயிரிடுற 2 முக்கியமான தேயிலை வகைகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா போஹியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு வெரைட்டி. அண்ட் அசாமிக்கான்றது இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுற ஒரு வெரைட்டி. அண்ட் இந்த ரெண்டோட காம்பினேஷனில் தான் அதிக அளவு ஹைப்ரிட் சீட்ஸ் உருவாக்கி அது மூலயமா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்ட் லெவலில் டீ உற்பத்தியில், டீ ப்ரொடக்ஷனில் சைனாக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. சைனா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் இந்தியாவில் டீ ப்ரொடக்ஷனில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னா அஸ்ஸாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் காஃபி. காஃபின்றது இந்தியாவில் ஒரு ஷேட் அண்ட் இட்ஸ் க்ரோன் எஃபெக்டிவ் இன் த ஆல்டிடியூட்ஸ், அதாவது நல்லா நிழலில் வளரக்கூடிய ஒரு பயிர் வகை எதுனா காஃபி தான். 1000 மீட்டருக்கு மேலே, 1500 மீட்டர் சி லெவல்லேருந்து 1000லேருந்து 1500 மீட்டருக்கு மேலே வளரக்கூடியது. ஸோ 1000 மீட்டருக்கு மேலே போனாலே என்னென்னா குளிர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பகுதிகளில் வளரக்கூடியது. இந்தியாவில் இருக்கிற 2 முக்கியமான வகைகள் காஃபி வகைகள் எதுனா அராபிகா, ஹை குவாலிட்டியானது இந்தியாவில் இருக்கிறது அராபிகா சொல்லுவாங்க. அண்ட் ரொபாஸ்டான்றது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது, தரம் குறைந்த ஒரு வகை தான் ரொபாஸ்டா சொல்லுவாங்க. வேர்ல்ட் லெவலில் காஃபி ப்ரொடக்ஷனில் இந்தியா 7th பிளேஸில் இருக்குது. இந்தியாவில் எந்த ஸ்டேட் காஃபி ப்ரொடக்ஷன் அதிகமாக, காஃபி உற்பத்தி அதிகமாக செய்கிறாங்கன்னா கர்நாடகா. அதுக்கப்புறம் இந்த கர்நாடகாவிலேருந்து டோட்டலாக 71% வந்து காஃபி ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ 71% மட்டும் இந்தியாவில் இருக்க கர்நாடகா பகுதியிலேருந்து அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுறது. வேர்ல்ட் லெவல்லேருந்து 25% வந்து ப்ரொடக்ஷன், காஃபி ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியாவிலேருந்து செஞ்சிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரப்பர். ரப்பர்ன்றது தெரியும், 1902 கேரளாவில் ஃபஸ்ட்டு ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வெப்பம் ஈரப்பதம் இருக்கிற பகுதிகளில் காலநிலையில் ரப்பர் பயிரிடப்படுது. அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 20 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்கணும். அண்ட் மழை பொழிவு எவ்வளோ இருக்குன்னா 300 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற பகுதிகளில் அதிக அளவு பயிரிடப்படுறது. ஸோ கேரளாலாம் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல ரப்பர் அதிகமாக ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா ரப்பர் தோட்டத்தில் சின்ன அளவில் உரிமையாளர்கள் தான் இருப்பாங்க. இதில் அதிக அளவு உற்பத்தி, ரப்பர் உற்பத்தி எங்கே அதிகமாக நடக்குதுன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார், இந்த தீவுகளில் ரப்பர் உற்பத்தி அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. இந்தியாவில் எங்கே ரப்பர் உற்பத்தியில் எது முதலிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளாவை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.